ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு வந்தோம் இல்லைங்களா. ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதான் எங்கள் அக்கா பையன். அவன் முடியாமல் இருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா. அவனுக்கு எல்லாமே நாங்கள் தான் கொடுக்கணும். தண்ணி குடிக்கிறான் அவன். இவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காஃபி குடிப்பான். நாங்கள் எல்லோரும் டீ போட்டுட்டு அதில் கொஞ்சம் இந்த ரஸ்க் எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், வெளியில் நல்லா காற்றோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். வெளியில் போய் உட்காந்தோம். டீ ரஸ்க் எல்லாத்தையும் அங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆனால் மகிழன் நானே நாங்கள் வந்தால் தான் வருவோம், போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து உட்காந்தோன்னே எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு டம்ளரில் டீ ஊற்றிட்டு ரஸ்க்கு ஆளுக்கு 2-3 எடுத்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நிலானி பார்த்தீங்கன்னா அப்பையும் டிமாண்டு, எனக்கு அதை கொடு இதை கொடு அதை பண்ண இதை பண்ணேன்னு. அப்புறம் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் என்ன ரெடி பண்ணோம், என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, அக்கா வந்து காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணேன். நான் குருமா வச்சா அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அப்புறம் அவங்க குருமா வச்சாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அவங்க சொல்ல நான் தான் ரெடி பண்ணேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கடுகு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தெரிச்சிச்சு இல்லைங்களா, அது ஓடி வந்து எங்கள் அக்கா பொண்ணு மேலே தெரிச்சு அவள் பாருங்கள் ஓடி போய் ஒரு மூலையை நின்னா அவங்க அம்மாவுக்கு அவளுக்கும் பெரிய சண்டே வந்து கடுகு பொறிஞ்சு அப்புறம் இந்த உலக பொருள்கள்லாம் மீண்டு ஒரு குருமா வச்சு சாப்பிட்டே ஆகணும்னு மாவு பிணைஞ்ச கையோடு எங்கள் அக்கா ஒரு பட்டையை போட்டால் தான் நான் நீங்கள் சாப்பிடுவேன்னு ஒரு பட்டையை எடுத்து போடலான்னு தேடி எடுத்து போட்டாச்சு. அப்புறம் ஆனியன் போட்டோம். இதுக்கு இடையில வந்து அந்த நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அம்மா ஐடியா இது. சப்பாத்தி மாவில் ஒரு பொட்டு வச்சுட்டு ஸ்டைலாக போஸ் கொடுத்துட்ருக்கு பாருங்கள் நிலானி. சாமி வந்துருச்சு போல், அதனால் ஆடி எல்லாத்தையும் உங்கள் எல்லாரோட மூக்கையும் பஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லுது. அங்கே பாருங்கள் அதோட மூஞ்சை. அப்புறம் அதுக்குள்ளார தக்காளியை போட்டாங்க. அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார தக்காளியை போட்டு கிளறிட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளே காய போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறணும். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா அந்த நீர் சத்து அதில் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா மசாலாலாம் போட்டாங்க. அந்த இது மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது 4 தான் போட்டாங்க. இது செம்ம ஐடியா பாருங்களேன். டப்பாவில் கொட்டி வைக்காமல் ஸ்பூனை வந்து அந்த கவருக்குள்ளார விட்டு எடுத்து எங்கள் அக்கா பெரிய ஐடியா பண்ணி போட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அரைச்சதை காமிக்கலான்றதுக்கு முன்னாடி தேங்காயை ஊற்றிட்டா. சரின்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. கடைசியில் நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சத்தை வச்சுருந்தாங்க. அதை வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோ எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.